18 இடங்களிலே சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த விழாவினை தமிழகத்திலே இருக்கின்ற பல கலைஞர்களும் பயன்பெற வேண்டும், பல மக்களும் கண்டு இன்புற வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே 8 நகரங்களிலே இந்த திட்டத்தினை விரிவுபடுத்தினார்கள். அதில் ஒரு நகரமான மதுரை மாநகரிலே 2ஆம் ஆண்டாக இந்த மதுரை சங்கமம் நம்பூர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வார்டு கவுன்சிலர் 2022ஆம் ஆண்டில் சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழா என்ற பெயரில் நிகழ்வை கடந்த 4 ஆண்டுகளாக மீண்டும் நடத்தி ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு வாழ்வாதாரமும் பெருமையும் தந்து கலையும் கலைஞர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து வருபவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எங்களுக்கு பல ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கின்ற எல்லா வகையிலேயும் மதுரை இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே தமிழ்நாட்டில் உதாரணம் காமிப்பதற்கு மதுரையைத்தான் உதாரணமாக காமிச்சு இந்ததற்கு மதுரை என்பது மிகப்பெரியது. அப்படி யாரு இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் யாரு? நம்ம திருவாரூர். அவர் இல்லாத அந்த சிவனடியாரால் சிவன் இருக்கவே முடியாது. அப்படி அதற்கும் பெருமை விட்டது நம்ம மதுரை தான். அப்படி இந்த மதுரையில் நீங்கள் உண்மையிலே நம்ம மண்டல அளவில் நம்முடைய பண்பாட்டு நம்ம திருவிழா சொல்லும்போது சரி எப்படி அதில் கலந்துக்கணும், ஏன்னா இந்த நிகழ்வை பொறுத்தளவு இது உணர்வு கலந்த விஷயம்.